இரு எண்களின் விகிதம் 2:3. இரு எண்களுடன் 15ஐ கூட்டினால் அந்த எண்கள் 11/14 மாறும் எனில் அவற்றில் சிறிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இரு எண்கள் அதோட ரேஷியோ பார்த்தோம்னா 2:3. ஸோ அது கூட இது கூடயும் 15 கூட்டுறாங்க, இந்த நம்பர் கூடயும் 15 கூட்டுறாங்க. கூட்டும் போது அந்த ரேஷியோ அந்த எண் பார்த்தோம்னா 11/14 மாறுதுங்கிறாங்க. ஈக்குவல் டு 11:14 எழுதலாம். அப்போ 11:14. ஸோ அப்போ அவற்றில் சிறிய எண் யாதுன்னு கேட்குறாங்க. ரேஷியோவில் இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இங்கே டிஃபரன்ஸ் 9 வருது, இங்கே டிஃபரன்ஸ் 11 வருது. டிஃபரன்ஸ் காமனாக வரல. ஸோ அடுத்தது இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இங்கே டிஃபரன்ஸ் 1, இங்கே டிஃபரன்ஸ் 3. ஸோ இந்த டிஃபரன்ஸ் மேலையும் இங்கே இந்த இருக்கிற டிஃபரன்ஸை கீழையும் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 3 இருக்கு, அப்போ 3 × 2 6. அடுத்து இங்கே 3 இருக்கு, 3 × 3 9. ஸோ அதே மாதிரி இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 11:14. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க 5. அதே மாதிரி இங்கேயும் 5 வருது. இப்போ டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா காமனாக வருது. ஸோ இந்த 5க்கு தான் இந்த 15 அப்படிங்கிறது. இந்த 5க்கு தான் இந்த 15 கூட்டுறாங்க இல்லைங்களா? இந்த 5க்கு தான் 15. அப்போ 1க்கு இதை அப்படியே கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு 3×5 15. ஸோ 1க்கு 3. இங்கே என்ன கேட்குறாங்க? சிறிய எண் கேட்குறாங்க. ஸோ சிறிய எண்ணோட ரேஷியோ பார்த்தோம்னா இது ரெண்டில் சிறிய எண் பார்த்தோம்னா 6. அப்போ 6 1க்கு 3னா 6 × 3 ஈக்குவல் டு 18. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை பெரிய எண் கேட்டாங்களா? இந்த பெரிய ரேஷியோ பார்த்தோம்னா 9. அப்போ 9 × 3 27.